Today we are going to see Standard 6th Social Science Term 2 Civics Unit 1 National Symbols Pathway. This lesson deals with the natural national symbols and the other national symbols. இந்த லெசனில் நேச்சுரல் நேஷ்னல் சிம்பிள்ஸை பற்றியும் அதர் நேஷ்னல் சிம்பிள்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் இட் ஈஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த டிஃப்ரெண்ட் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ். இது நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி. இது ஒரு ட்ராவல் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ட்ராவல் மூலமாக நம்ம இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். வேலன் அண்ட் பொன்னி went on a forest trip to புலிவனம். வேலன் அப்படிங்கிறவங்களும் பொன்னி அப்படிங்கிறவங்களும் ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரிப் போகிறாங்க. எங்கே அப்படின்னா புலிவனத்துக்கு. The thought that they were going to visit the forest made them ecstatic and they were filled with excitement and adventure spirit. அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு போகிறன்னொன்னையே அவங்களுக்குள்ள எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு அண்ட் அட்வென்ச்சர் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. வீணா எ வைல்டு லைஃப் ரிசர்ச்சர் வாஸ் வித் தேம். இவங்களோட யார் இருந்தாங்க அப்படின்னா வீணா. அவங்க யார் அப்படின்னா வைல்டு லைஃப் ரிசர்ச்சர், அதாவது வனவிலங்கு ஆராய்ச்சியாளர். That forest had a legendary river running across. The forestக்குள்ள legendary அப்படின்னா ஒரு ஃபேமஸான ரிவர் ஓடிக்கிட்டு இருந்ததாம். The forest also had 2000 meter high mountain. The forestக்குள்ள 2000 meter ஹைட்டில் ஒரு மவுண்டைன் இருந்ததாம். As per the plan, they had reached the forest area by a vehicle. We are waiting for you, said the forest officer Manimaran smilingly to the enthusiastic young researchers. அதாவது ரொம்ப ஆர்வமுடைய யங் ரிசர்ச்சருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் கரெக்டாக பிளான் படி வெஹிக்கிளில் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மணிமாறன் சொல்கிறாரு. வீணா இன்ட்ரடியூஸ்டு வேலன் அண்ட் பொன்னி டு த ஆஃபீஸர். வீணா அப்படிங்கிறவங்க இந்த வேலனை பற்றியும் பொன்னியை பற்றியும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. The personal vehicles had to be stopped there as they were restricted to go further. பர்சனல் வெஹிக்கிளை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஆஃப்டர் தட் தே ஹேட் டு ட்ராவல் ஒன்லி பை வெஹிக்கிள்ஸ் ரன் ஆன் பேட்ரிஸ் தட் ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ. அடுத்தது அவங்க ஃபர்தராக ஃபாரஸ்ட்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அதாவது பேட்ரியில் மூவ் ஆகிற ஒரு வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அது பொல்யூஷன் ஃப்ரீ வெஹிக்கிள். These vehicles also called as jeep were covered with glass. அந்த வெஹிக்கிள் எப்படி இருந்ததுதான் கிளாஸால் கவர் ஆயிருந்ததான் அதை நம்ம ஜீப்புன்னு சொல்லுவாங்களாம். A jeep was waiting for them. அவங்களுக்காக ஜீப் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாம். The forest officer Manimaran, Veena and the team boarded the vehicle. Boarded அப்படின்னா ஏறினாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மணிமாறனும் வீணா அண்டு பொன்னி வேலன் இவங்க எல்லாமே அந்த வெஹிக்கிளில் ஏறினாங்க. I think you are eagerly waiting to watch the tiger, but it is possible only when you are lucky enough. நீங்கள் டைகரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு லக்கு இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. Though it is the tiger's habitat, there are many birds, insects, reptiles, aquatic life and amphibians which make the ecosystem.
இந்த ஃபாரஸ்ட் வந்து டைகரோட வாழ்விடமாக இருந்தாலும் இதில் நிறையா பேர்ட்ஸு, இன்செக்ட்டு, உயிரினங்கள், ஊர்வன, அக்வாட்டிக் லைஃபு, ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா லிவ் போத் லேண்ட் அண்ட் வாட்டர், நிலத்திலையும் வாழும் நீரிலையும் வாழும் உயிரினங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபாரஸ்ட், அதாவது எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறாங்க. So please don't wait only for the tigers but enjoy watching other animals too. டைகரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு மட்டும் இருக்காதீங்க, மற்ற அனிமல்ஸை பார்த்தும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ரிமெம்பர் யூ ஷுட் நாட் ஸ்பீக் லவ்லி செட் மணிமாறன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக லவுடாக வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் சொல்கிறாங்க. In a few minutes, they had a chance to see a beautiful pond with lotus. இன்னும் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு பாண்ட்கிட்ட வந்துட்டாங்க. அங்கே வந்து லோட்டஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பார்க்குறாங்க. The vehicle was moving slowly. The vehicle வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது. The lotuses were smiling back at them. Lotuses are of different types. Those which are pink are called pink lotuses. The lotus has a very special structure, said Veena. இந்த லோட்டஸ் வந்து அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கான். லோட்டஸில் நிறைய டைப்ஸ் இருக்கான். அதில் வந்து பிங்காக இருக்கிற கலர் வந்து பிங்க் லோட்டஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது செந்தாமரைன்னு சொல்லுவாங்களாமா. இந்த லோட்டஸஸ் வந்து நிறைய வெரி சூப்பர் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. Just behind a big tree near the pond, a peacock was fanning out its feathers gracefully. அதாவது அந்த பாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிக் ட்ரீக்கு பின்னாடி வந்து ஒரு பீகாக் வந்து ஃபேனிங் அப்படின்னா ஏரில் ஃப்ளோ ஆகிறது. அதனோட பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து சூப்பராக வந்து ஏரில் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கான். வித்தவுட் மேக்கிங் நாய்ஸ் வேலன் அண்டு பொன்னி வேர் அட்மையரிங் இட். நாய்ஸே இல்லாமல் வேலனும் பொன்னியும் வந்து அவங்களோட ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களாம். அங்கிள் மணிமாறன் யூஸ்வலி பீகாக்ஸ் டூ திஸ் டியூரிங் ரெய்னி டேஸ். வில் இட் ரெயின் நவ் செட் பொன்னி. அங்கிள் மணிமாறன் வந்து அதாவது டே டைமில், அதாவது மழை சீசன் அப்போது மழை பெய்கிற அந்த டே அப்போ தான் இந்த பீகாக் வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பொன்னி கேட்குறாங்க, அப்படின்னா இப்போ மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டான்ஸஸ் ஒன்லி டியூரிங் ரெய்னி டேஸ். எப்போ டான்ஸ் ஆடும் அப்படின்னா மழை வரும் போது தான். யார்? பீகாக். பட் ஒன்ஸ் a chieftain pecan wondered whether the peacock was shivering in cold and covered the peacock with his shawl. ஒரு தலைவர், ஒரு ஒரு கிங் வந்து என்ன பண்ணாராம், இந்த பீகாக் வந்து இப்படி என்னது ரிவரில் வந்து ஷிவராயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஷால் போட்டு அதை பீகாக் வந்து கவர் பண்ணாராம். These chieftain belonged to classical Sangam age of Tamils and also revered as one of the 7 most generous personalities of ancient Tamil land. இந்த chieftain அந்த கிங்கு யார் அப்படின்னா தமிழ் சங்கம் ஏஜில் ஒரு கிங்காக, அண்ட் தென் 7 மோஸ்ட் ஜெனரஸ் பர்சனாலிட்டியில் ஒரு கிங்காக. அடுத்தது டு யூ நோ பாருங்கள். தெர் இஸ் எ பீகாக் செஞ்சுரி அட் விரலிமலை இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுக்கோட்டை. தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் விரலிமலை அப்படிங்கிற அந்த பிளேஸில் வந்து பீகாக்கு சரணாலயம் வந்து இருக்கான். யூ நோ வெரி வெல் தட் த பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்டு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும், பீகாக் அப்படிங்கிறது நம்மளோட நேஷ்னல் பேர்டு. For a long time, the peacock has a significant place in our culture, art and heritage. பரம்பரையாக ஹார்ட்லேயும் சரி கல்ச்சர்லேயும் சரி பீகாக் அப்படிங்கிறது ஒரு நோட்டபுளாக வந்து குறிப்பிடத்தக்க பேர்டாக வந்து இருக்குது.
Its beauty, stately appearance and its even distribution all over India makes it our national bird, said Manimaran. இந்த பீகாக்கோட அழகும் சரி, கம்பீரமான அப்பியரன்ஸும் சரி, அண்ட் தென் இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனாலையும் சரி, இந்த பீகாக்கை வந்து நம்மளோட நேஷ்னல் பேர்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் சொல்கிறாங்க. த வெஹிக்கிள் மூவ்டு ஃபார்வர்ட் சைலண்ட்லி. வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து முன்னாடி போக ஆரம்பிக்குது. த அட்மையர்டு த பியூட்டி ஆன் எய்தர் சைட் ஈவன் வித்தவுட் பிளிங்கிங். ரெண்டு பக்கமும் இருக்கிற அழகை பார்த்து ரசிக்கிறாங்க. We have come very close to the bank of the river. அதாவது now we have to go along the river. நம்ம இப்போ வந்து ரிவரோட கரையோரமாக வந்து நெருங்கிட்டோம். ஸோ அதில் தான் இப்போ போக போகிறோம். ஐ எம் கோயிங் டு ஷோ யூ எ டிஃப்ரெண்ட் அனிமல். நான் இப்போது உங்களுக்கு புதுசாக ஒரு அனிமலை காமிக்க போகிறேன். யூ ஹாவ் டு ரிமைன் சைலண்ட் ஒன்லி தென் யூ கேன் see it. ப்ளீஸ் டேக் யுவர் பைனாக்குலர்ஸ், செட் மணிமாறன். ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைலண்ட்டாக இருங்க, நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன். ஸோ உங்களோட பைனாக்குலர்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் சொல்கிறாங்க. வீணா ஹேட் இன்ஸ்ட்ரக்டட் த டீம் டு பிரிங் தேர் பைனாக்குலர்ஸ் ஆன் த விசிட். அதாவது நம்ம வந்து ஃபாரஸ்ட் விசிட் போகிறதுக்கு முன்னாடி வீணா வந்து அவங்களோட டீமுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். என்ன அப்படின்னா, பைனாக்குலர்ஸை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. வேலன் அண்ட் பொன்னி ஹேட் பாரோட் த பைனாக்குலர்ஸ் ஃப்ரம் த நெய்பர்ஸ். வேலனும் பொன்னியும் பைனாக்குலர்ஸ் அவங்களோட ரிலேஷன் கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. They focused their binoculars towards the gap between the bushes. அதாவது ரெண்டு கேப்புக்கு கேப்லேருந்து பைனாக்குலர்ஸை எங்கே பார்த்தாங்க அப்படின்னா ரிவரை பார்த்தாங்க. வீணா said, look, there is something black like a கரியல் crocodile moving. உடனே வீணா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், பிளாக் கலரில் கரியல் crocodile வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. they could not see the animal clearly due to the clear caused by the morning sun. ஸோ காலையில் சூரியன் உதைக்கிறதுனால அந்த கிளேர் அடிக்கிறதுனால அவங்களால அனிமலை கரெக்டாக வந்து பார்க்க முடியல. மணிமாறன் செட், டேர்ன் அவே ஃப்ரம் த சன்ஸ் ரேஸ் அண்ட் வாட்ச் கேர்ஃபுல்லி. கொஞ்சம் நகர்ந்து போய் சன்னோட ரேஸ் வந்து படாத மாதிரி கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு இட் இஸ் நாட் எ கரியல்னு சொல்கிறாங்க. வீணா செட், நோ இட் டஸ் நாட் லுக் லைக் எ ஃபிஷ். இது வந்து ஃபிஷ் மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. இட்ஸ் லுக் லைக் அண்ட் அக்வாட்டிக் மேமல். மேமல் மீன்ஸ் பாலூட்டி, அதாவது நீர்வாழ் பாலூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எ ரிவர் டால்ஃபின், இது வந்து ஒரு ரிவர் டால்ஃபினாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வேலன் அண்ட் பொன்னி எக்ஸ்கிளைம்ட், வாட், இட் இஸ் எ டால்ஃபின், மெரிட் அக்ரோபேட்டிக் அனிமல், ஹவு கேன் இட் லிவ் இன் எ ரிவர். அதாவது வேலனும் பொன்னியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் போடுறாங்க. என்னது, இது வந்து டால்ஃபினா, மெரின் அக்ரோபேட்டிக் அப்படின்னா கடல்வாழ் உயிரினமா விலங்கு தானே இது எப்படி ரிவரில் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மணிமாறன் சேட், தேர் ஆர் ரிவர் டால்ஃபின்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரியில் ரிவரில் இருக்கிற டால்ஃபின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த டால்ஃபின்ஸ் தட் லிவ் இன் த ரிவர்ஸ் ஹாவ் எ லாங் ஸ்னவுட் சிமிலர் டு த கரியல் crocodiles. அதாவது லாங் ஸ்னவுட் அப்படின்னா ஃபிக் மாதிரி நீண்ட மூக்கு இருக்கிற அந்த டால்ஃபின்ஸ் வந்து இருக்குது. சேம் லைக் கரியல் crocodile மாதிரி இருக்கும். ஆனால் கரியல் crocodile வேறு, ரிவரில் வர டால்ஃபின் வந்து வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லைக் பேர்ட்ஸ் they use the ultrasound waves to catch their prey. They are essentially blind. இது வந்து சேம் லைக் பேட்ஸ் அப்படின்னா என்னது, வௌவால் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதனோட இறையை வந்து பிடிச்சி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் கண் பார்வை வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. வேலன் செட், தட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில். வேலன் சொல்கிறான், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலாக வந்து இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
Do you know the name of the river beside which we are now on? உங்களுக்கு தெரியுதா நம்ம எதுக்கு பக்கத்தில் இருக்கோம், இதோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The rich harvesters of the fertile plains of Ganges was mentioned in one of Bharatiya's famous song, Am I on the same banks of Ganges? My father asked me to collect some information about this place before visiting it. So said பொன்னி. அதாவது பாரதியார் அவரோட ஃபேமஸ் சாங்கில் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அந்த கங்கை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோடய அப்பா வந்து இந்த ஃபாரஸ்ட்டை விசிட் போகிறதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. இது கங்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நோ டவுட் அபவுட் இட். ஆமாம், சரிதான், டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ நோ தட் ரிவர் இஸ் 2525 km long and is the longest river in India, said Velan, stunning everyone around. அதாவது உனக்கு தெரியுமா, இந்த ரிவர் கங்கை ரிவர் வந்து 2525 km லாங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே வந்து லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னா இந்த கங்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலன் சொன்னதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. தோ பிரம்மபுத்திரா இஸ் 3848 km long, does not flow across India. So what Velan said is right, said Veena. தோ பிரம்மபுத்திரா வந்து இந்த கங்கை நதியோட இப்போ ரொம்ப பெருசு, லைக் 3848 km லாங். ஆனால் வந்து இது இந்தியாவுக்குள்ளே அவ்வளோ ஃப்ளோ ஆகி வராதனால இந்த கங்கை தான் வந்து இந்தியாவிலே வந்து லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. Manimaran said, we have seen a lot of things. Now let us relax. Come, let us have these piece of mangoes. நம்ம வந்து நிறையா இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மேங்கோ பீஸை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. This kind of mango is known as Imambant, a variety of mango that was cultivated during the Mughal reign for the royal family. அதாவது முகால் ஆட்சி அப்போது ராயல் ஃபேமிலிக்காக இந்த இமாம்பத் வெரைட்டி ஆஃப் மேங்கோ வந்து கல்டிவேட் பண்ணாங்க. திஸ் இஸ் அக்கேஷன்லி ஃபவுண்ட் இன் த ஃபாரஸ்ட். அதாவது எப்போதாவது தான் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் இந்த மேங்கோவை. ஈவன் திஸ் வாஸ் பிக்டு ஃப்ரம் த மேங்கோ க்ரோ அட் த ஃப்ரிங்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட், செட் மணிமாறன். ஃப்ரிங்ஸ் அப்படின்னா விளிம்பில், அந்த மேங்கோ க்ரோ அந்த தோட்டத்தில் அந்த ட்ரீயோட விளிம்பில் அந்த மேங்கோ இருந்தது இந்த ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் காட் இன் டு த வெஹிக்கிள் அண்ட் வேர் ரெடி டு கோ. எல்லாருமே அந்த வெஹிக்கிளில் ஏறிட்டாங்க அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு.